நாகப்பட்டினம் விஜயலட்சுமி தேட்டருக்கு பக்கத்துல சுபம் மெடிக்கல் அப்படின்னு நீங்க ஏதாவது பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு பார்க்க வாய்ப்பு இல்லை. 2 நிமிஷம் ஆனாலும் கொஞ்சம் இந்த செய்தியை நான் சொல்லிடுறேன். சின்னோண்டு மெடிக்கல், ஒரு அதிகபட்சமான லாபம்னா ஒரு நாளைக்கு அவருக்கு ஒரு 500ல இருந்து 700 1000 தான் கிடைக்கும். தம்பி சொல்றாங்க கரெக்டா. நாகப்பட்டினத்துல மிகப்பெரிய மெடிக்கல்லாம் வச்சிருக்கிறாங்க. எது கேட்டாலும் செய்ய மாட்டாங்க. சின்னோண்டு மெடிக்கல், ஒரு கொஞ்சோண்டு வருமானம் இருந்தாலும் முதல்ல அவரை கேட்போம் அப்படின்னு சொல்லி தொலைபேசியில தொடர்பு பண்ண உடனே அவர் கேட்டாரு எத்தனை ஃபேன் வேணும்னு. அவர் இல்லை, ஒரு கை தட்டுவோம். ரொம்ப முயற்சி பண்ணி இப்போ ஃபோன் பண்ணார். அவர் 2 மின்விசிறிகளை வழங்கி இருக்கின்றார். அதுபோல என்னுடைய முன்னாள் மாணவன் தம்பி கதிரேசன், அவராலும் இன்னைக்கு வேலையின் காரணமாக வரல. அதை நேற்று எங்கள் சயின்ஸ் சார் தான் வியந்து போனாங்க. அப்பதான் சார் நானும் பேசிட்டு இருக்கோம், என்ன 2 ஃபேன் வருது சார் அப்படின்னு. பேசியே முடிக்கல, 3 ஃபேனோட என் பிள்ளை கதிரேசன் வந்தான். இந்த கதிரேசன் அவனுடைய குடும்பமும் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த தம்பி 3. நம்முடைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் குடும்பத்திலிருந்து தம்பி சிந்தாதுரை ஒரு மின்விசிறி, வழக்கறிஞர் தம்பி முத்துக்குமரேசன் விசிறிங்கிற கணக்கில் 1, எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. அம்பேத்கர் படம் இருக்கு, இன்னும் வர காத்திருக்கிறது. மின்விசிறிங்கிற கணக்கில் ஒரு மின்விசிறி. அதே போல இந்த பகுதியுடைய ஒன்றிய குழு உறுப்பினர் அருமை சகோதரி கனிமொழி பத்மநாபன், அவங்க தான் காசாரி கொடுத்துட்டாங்க. நீங்க எதை வேணாலும் வாங்கிக்கன்னு சொல்லிட்டாங்க. காரணம் அதே சொல்ற நிறைய ஃபேன் இருக்கு அவரு. அதே போல அன்பு தம்பி ஜிகே செந்தில்குமார் ஒரு ஃபேனு, அன்பு தம்பி சிங்காரவேல் ஒரு மின்விசிறி. இத்தனை பேரும் நம்முடைய புழுக்கத்தை போக்கி இருக்கின்றார்கள். என்ன செஞ்சிருக்காங்க? நம்முடைய புழுக்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும். இதை நீங்க சினிமா பாட்டில் கேட்டிருப்பீங்க. அதுதான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ஃபர்ஸ்ட் நடந்தது. மின்விளக்கே இல்லை அப்படின்னு சொன்னோம். தம்பி ரமணன், அவனுடைய தோழர் சர்வதினோட பையன், சர்வதினும் என் ஸ்டூடெண்ட், அவன் பையனும் என் ஸ்டூடெண்ட். என் பிள்ளைன்னு சொல்லும்போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியல. உடனே நாங்கள் 10 கேட்டோம், 150 ரூபா மதிப்பில். ஆனால் வந்து சேர்ந்தது 12, 250 ரூபா மதிப்பில். இந்த பிள்ளைங்களால இன்னைக்கு வர முடியல. அந்த என்னுடைய மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை பாராட்டிக் கொள்கிறேன். நீங்கள் சிறப்பாக செய்தார்கள். அதே போல நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நெட் கனெக்ஷன் பள்ளி வளாகம் முழுக்க ஒரு இடத்துல இருந்துச்சு. இப்போ இந்த மாதத்தில் எல்லா பள்ளி இடங்களுக்கும் நெட் கனெக்ஷன் இருக்கு. எல்லாருமே நெட்ல படிக்கக்கூடிய டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி இந்த பள்ளி இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றது சொன்னால் அதுதான் நம்முடைய பெருமை. இந்த பள்ளி டிஜிட்டல் இந்தியா, அதெல்லாம் பாராட்டுகிறோம். சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த அமைப்பினை ஏற்படுத்தி கொடுத்த பையங்க, இந்த பிள்ளைகள் பாருங்க, அந்த ஈகை குணம். நான் டீ வாங்கிட்டு வரேன்னா அந்த பையனும் வாங்கிட்டு வந்து இருக்கிற ஆசிரியர்களுக்கும் குடிச்சிட்டு சேர்ந்து கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் வைத்த பிள்ளைகளாக இங்கே வந்தாங்க. இந்த பிள்ளைகளையும் இந்த நேரத்தை நாம் பார்க்கின்றோம். அதே போல என்னுடைய கல்விக்குழு பள்ளி நாளாண்மை தலைவி பட்டியலிட்டே இருக்கான். முதல்ல சாக்லேட்ல ஆரம்பிச்சு போனோம், பேனா, மின்விசிறி எல்லாத்தையும் அந்த குடும்பமே இங்கே ப்ரெசென்ட் ஆகியிருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தையும் முன்னேற்றி இந்த பள்ளியையும் ஒரு குடும்பமாக்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை பாராட்டுகின்றோம். பல பேருக்கு குறித்த நேரத்தில் குறைந்த நேரம் அறிவிக்க முடியல. இனிமே செய்தி என்ன கேட்காமலே நிறைய போயிட்டு நிற்கிறேன். நிறைய பாரதி சொன்னது போல செஞ்செடுவீர் 8 திக்கும் கலைச்செல்வங்களையாகவும் உடன்பிக்கு சேர்த்துன்னு சொன்ன மாதிரி நான் போர்படை தளபதிகளை எல்லாம் வச்சிருக்கிறேன். அவங்களெல்லாம் மிக சிறப்பாக அதை செய்வார்கள். அது மூலம் இந்த பள்ளி மிகச் சிறப்பாக வளரும். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் ஒன்றை இங்கே சொல்ல வேண்டும். என் பள்ளி ஆசிரியர்கள், என் பள்ளி தம்பி தயவுசெய்து முக்கியமாக கேளுங்க. இன்றைக்கு அரசு உயர்நிலைப் பள்ளியில விழாவில் சென்ற மார்ச் மாதம் முதல் சொந்தம். அப்படி என்றால் முதல் வகுப்பு ஒரு விழாவிலே இந்த பள்ளியில் பாராட்டப்படுவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஆசிரியர், நல்ல தொடக்கம், எல்லாமே மிக சிறப்பாக இருந்ததுனால இந்த பள்ளியும் சிறப்பாக இருக்கிறது. இந்த பள்ளி மாணவர்கள் சிறப்படைந்தார்கள் என்பதை நான் ஆதாரத்தோடு சொல்லியிருக்கின்றேன். சாதாரணமாக வாயில சொல்லல, ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கிறேன். சுழன்று உழைக்கிறாங்க. எங்க மூணா சார் சாரை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்த ஜாமாங்க சார் கொஞ்சம் இருந்து போங்க சார் அப்படிங்கிறேன். இந்த வெயில் அவ்வளோ வாட்டுது, அதில் கிளம்பி சார் போறாங்க. நான் அனுப்பிவிட்டது கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தேன்.
அப்ப வெயில் தெரியல, பனிதான் உங்க கண்ணுல தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கொடிக்கட்டை நம்ம பள்ளிக்கு புது அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் வந்திருக்காங்க, வீரமணி சார். அவங்களும் நம்ம ஒன்னா சாரும், அவங்க இடுப்பு முடியாதவங்க, ட்ரீட்மெண்ட்ல இருந்தவங்க, இந்த புங்க மரத்துல ஏறி அதை வெட்டினாங்க. எனக்கு மனசுல ரொம்ப சங்கடமா போச்சு. எனக்கு அப்புறம் தான் தெரியும். அப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பள்ளிக்கூடம் தான் சார் பார்க்க வேண்டியா இருக்கு, அந்த ஒண்ணுதான் மனசுல வந்திருக்கு. அதே போல எனக்கு 2 பெண்ணாசிரியர்கள், சுந்தை ஒண்ணு, அஞ்சாவது ஆசிரியர், அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவ்வளவு பணிகளையும் மிக சிறப்பா செஞ்சாங்க. அதனாலதான் இப்படி செய்ய முடியுது. கொடி ஒன்று எல்லாத்தையும் மிக சிறப்பாக செஞ்சு அருமையா இந்த நிகழ்ச்சியை செய்திருக்கின்றார்கள்.